அந்த பாருக் அப்படிங்கிற கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு உண்மையிலே எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப பாசுக்கு நன்றி சொல்றேன். அதுவும் குறிப்பிட்ட இந்த லென்த் டேஸ்ல அவருடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்குது. அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும்படியாகவும் நம்ம தேவனிடத்திலே நெருங்கி செல்வதற்கும் தேவனை போல மாறுவதற்கும் அவருடைய ஒரு பாத்திரம் அந்த கேரக்டர் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக நமக்கு இருக்கு. இப்ப முதல்ல பாருக் அப்படின்னா ஹீப்ருல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த பாருக் அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சிருக்கவங்க இன்னைக்கு கூட நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். பாருக்ங்கிற பேர் இருக்கும். அந்த பேருக்கு உண்மையிலே ஒரு மகிமை இருக்கு. அந்த நான் பைபிள்ல எடுத்த அந்த பாருக்கை பத்தி அனலைஸ் பண்ணும் போது மொத்தம் 4 பாருக்கு இந்த என்டையர் பைபிள்ல இருக்காங்க. எரேமியா ஒரு பாருக்கை பத்தி பேசுறாரு, நெகேமியா ஒரு 3 பாருக்கு அந்த இடத்துல வருது. இந்த 4 பேருமே அவர்களுடைய காரியத்தை எடுத்து பார்க்கும்போது தேவனுக்கு ஏற்ற, தேவனுக்கு உகந்த எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செயல்களை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற வார்த்தை மிக ஒரு 100க்கு 1000% அது அவ்வளவு அக்யூரேட்டா அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாருக்கு நம்ம எரேமியாவில வரக்கூடிய அந்த பாத்திரம் ரொம்ப சுருக்கமா அந்த ஒன்லி அந்த ஹைலைட்டை மட்டும் நம்ம சொல்லி, முதலாவது அந்த பாருக்கு நேரியாவின் குமாரன் பாருக். நேரியாவின் குமாரன் பாருக். இந்த பாருக் யாரு அப்படின்னா மிக பெருந்த ஒரு தலை சிறந்த ஒரு அறிவாளி, ரொம்ப ஒரு அறிவாளி, ரொம்ப ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவர், ஒரு அந்தஸ்தான குடும்பத்துல பிறந்தவர், நன்கு படித்தவர், நல்ல நாலேஜ் உள்ளவர். இவர் யாருகிட்ட இருக்கிறாருன்னா எரேமியா தீர்க்கதரிசியில அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன வேலைன்னா ஒரு முக்கியமான வேலை, ஒரு செயலாளர், ஒரு செக்ரட்டரி வேலைன்னு வச்சுக்கோமே, செயலாளர். அவர் என்ன சொல்றாரோ அதை இவர் செய்கிற அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பை உடைய அந்த பாருக்கா இருக்காரு. இப்ப அந்த எரேமியாவுக்கும் அந்த பாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் எப்படிப்பட்டது, அந்த நட்பு எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நட்பு, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான. எரேமியா எந்த அளவுக்கு பாருக்க நம்புறாரோ அதே அளவுக்கு பாருக்கும் எரேமியா மேல அவ்வளவு அன்பும் அவ்வளவு நட்பும் அவர் வச்சிருக்காரு. 2 பேருமே அவ்வளவு நெருக்கமான ஒரு இது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்டா அவர் இருந்தார் பாருக்கு. அதுக்கு ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எரேமியா 32வது அதிகாரத்துல 13-14 சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே தெரியும் இஸ்ரேல் தேசமானது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, கூடிய விரைவில் இஸ்ரேல் தேசமானது அழிய போகிறது என்கின்ற அந்த ஒரு தரிசனம் எரேமியாவுக்கு இருக்குது. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா அங்குள்ள அந்த மக்கள்கிட்ட இருந்து அங்குள்ள ஒரு சொத்தை ஒரு 70 சேக்கல் கொடுத்து அந்த நிலத்தை வாங்குறார். நல்ல இந்த கிரயம் போட்டு இவர் வாங்குறார். அப்படி நிலத்தை கிரயம் போட்டு வாங்கின அந்த பத்திரத்தை, அந்த டாக்குமெண்ட யார்கிட்ட கொடுக்குறாருன்னா பாருக் கிட்ட கொடுத்து, இந்த லேண்ட் நம்ம வாங்கியிருக்கோம், ஏன்னா இந்த தேசம் இதாக போகுது, கடவுள் எனக்கு ஒரு காட்சி கொடுத்திருக்காரு, இந்த தேசம் அழிய போகுது, பிற்காலத்துல திரும்ப இஸ்ரவேல் மக்கள் மாறி அந்த தேசத்துக்கு போகும்போது அங்க நிலம் இல்லாம எது இல்லாம இருக்கக்கூடாது, அவங்க வீடு கட்டுவதற்கும் அவங்களுடைய நிலத்தை பயன்படுத்துவதற்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த டாக்குமெண்ட நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாருக் கிட்ட கொடுக்குறாரு. அந்த பாருக் அந்த காலத்துல எப்படி டாக்குமெண்ட ஏதோ அழிந்து விடாம இந்த கரையா அடிச்சிடாம ஏதோ ஒரு இது ஆயிடாம எப்படி பாதுகாப்பாங்கன்னா மண்பானைக்குள்ளே போட்டு வைத்து அதை புதைத்து வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த டாக்குமெண்ட தாங்க வச்சிருப்பாங்க. அப்படினால யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் ரொம்ப ஒரு ட்ரஸ்டான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஒரு மத்தவங்களை நம்பி நம்மளால கொடுக்க முடியுமா? இல்ல நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இடத்துல இந்த டாக்குமெண்ட் நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்மளால அதை கொடுக்க முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சர்வெண்டா இருந்தா அந்த எரேமியா தீர்க்கதரிசி அவர் காசு போட்டு வாங்கினா அந்த டாக்குமெண்ட அந்த பாருக்கோட கையில கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக அந்த பாருக்கு எரேமியா இடத்துல இருக்காரு. ரெண்டாவது அவர் செஞ்ச ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபெய்த்ஃபுல் ரைட்டர், உண்மையான ஒரு ரைட்டர். இப்ப நமக்கு தெரியும் ஆக்சுவலா
இப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆனா எழுதுறவங்க அதை நம்ம சொல்றத அதே எந்த ஆங்கிள் நம்ம சொல்றோமோ அல்லது எந்த சிந்தனையில நம்ம சொல்றோமோ அதே சிந்தனையில எழுதுவாங்களா அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. ஆனா அந்த காலகட்டத்துல இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அவர் வந்து தேவனாய கர்த்தர் எரேமியாவுக்கு என்னென்ன உணர்த்தினாரோ அதையெல்லாம் இவர் சொல்ல சொல்ல பாருக்கு வந்து டாக்குமெண்ட் எழுதிட்டே வர. டாக்குமெண்ட் அப்படின்னா அப்ப வந்து சுருள்ல எழுதுறாரு, அதாவது ஓலைச்சோடியா இருக்கலாம், அது எப்படின்னு தெரியல, அந்த சுருள்ல. ஆனா இதுல வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, நீங்க எப்படி இதை வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சுருள்ல மையினால எழுதுனேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, அந்த காலத்திலேயே அந்த இங்க் எல்லாம் வந்து அவ தயார் பண்ணி வச்சு அதை வச்சு அவங்க வந்து எழுதியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியனால இவங்க வந்து எழுதிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல வந்து எப்படி அந்த நம்பிக்கை வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. ஒரு எரேமியாவுக்கும் ஒரு பாருக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த காலத்துல நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம்னா, குடும்பமும் எப்படி ஒரு நம்பிக்கையில தான் கட்டப்பட்டிருக்கு இல்லையா? கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும். அந்த நம்பிக்கையில ஏதாவது ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அது டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு சபை எதுல கட்டப்பட்டிருக்கு? நம்பிக்கையில தான் கட்டப்பட்டிருக்கு. மெயினா ஒரு ஊழியர் வந்து விசுவாசியை நம்பணும், அதே மாதிரி ஒரு விசுவாசி வந்து ஊழியரை நம்பணும். சோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில தான் ஒரு சபையும் கட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஃபெய்த் அது ஒன்று. இந்த உலக பிரகாரமான ஃபெய்த் வந்து ஒருவர் இன்னொருவர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட், அந்த ட்ரூத், அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஒன்றா இருக்குது. இப்ப இந்த ஃபெய்த்ஃபுல் ரைட்டர் இதுல நம்ம வந்து பார்க்கும்போது எரேமியா 36வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்ப வந்து அப்போது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புத்தக சுருளில் எழுதினான். அப்ப அவரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனையும் அப்படி வந்து அவரு கேட்டு சும்மா வாய் வழியா சொன்னதை கேட்டு அப்படியே எழுதுறாரு. ஒரு சில காலகட்டங்கள்ல எரேமியா வந்து அவர் சிறை வைக்கப்படுகிறார். அப்ப அந்த சூழ்நிலையில இவர் வந்து சும்மா இல்ல, அந்த வார்த்தையை கேட்டு எழுதி வைத்ததோடு சும்மா இல்லாம அவருடைய வார்த்தையை இந்த மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாருக்கு வந்து அந்த வார்த்தையை வந்து ஒவ்வொரு ஆலயத்திலையும் போய் எரேமியா சொன்ன அந்த தீர்க்கதரிசன வசனங்களை இவர் எழுதி வைத்ததை அங்கே வாசிக்கிறார். அப்ப வாசிக்கும் போது அதை கேட்கிற அந்த மக்கள் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை பிடிக்காதவங்க அவர் மேல வந்து பழி சுமத்தி அதாவது தாக்குதலுக்கு ஈடுபடுறாங்க. அப்போது அந்த ராஜா வந்து என்ன பண்றாருன்னா, இந்த சுருள் எல்லாத்தையும் புடுங்கி இவர் எழுதி வச்சுக்கிற அந்த சுருள் எல்லாத்தையும் புடுங்கி தீய வச்சு கொளுத்திடுறாரு. இப்ப தீய வச்சு கொளுத்துறோம்னா அவருடைய வார்த்தையெல்லாம் அழிந்து போய்விட்டது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் மீண்டும் கர்த்தர் என்னாச்சுன்னா, கர்த்தர் வந்து எரேமியாவுடன் இடைப்பட்டு இன்னும் அதிகமான தீர்க்க தரிசனங்களை கொடுத்து அந்த இதையெல்லாம் நீ எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனம் அதிகமா கொடுக்குறாரு. அப்ப எரேமியா திரும்பவும் பாருக்கை அழைத்து, நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை மீண்டும் நீ எழுது, ஏற்கனவே நான் சொல்லிய தீர்க்க தரிசனங்களை நீ வந்து திரும்பவும் எழுது அப்படின்னு சொல்ற. நீங்க இந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 27வது வசனம், ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல பாருக் எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டெடுத்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெரித்த முதலாம் சுருளில் இருக்கிற முந்தின வசனங்களாம் அதில் எழுது. அப்ப ஏற்கனவே எழுதப்பட்ட முந்தின வசனங்களையும் சுருளையே ஒன் மோர் டைம் எழுதுறாரு. திரும்பவும் புதிய தீர்க்க தரிசனங்களையும் அவர் கொடுக்காரு. அப்ப இது நீங்க யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே அவர் வாயிலேயே சொன்னது இவர் ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டாரு. இப்ப திரும்ப அதை நினைவூட்டி எழுதுறாரு அப்படின்னா இவர் ஜஸ்ட் அவர் வந்து அவர் எரேமியா சொன்னதை கேட்டது மட்டும் இல்ல, அது அப்ப எவ்வளவு ஒரு ஆழமா அதை கேட்டிருந்தாருன்னா இவருக்கு அதெல்லாம் ஞாபகம் திரும்ப எழுதுவதற்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறத யோசிப்பாங்க. அப்ப எவ்வளவு தூரம் அவருடைய மெமரி பவர், பாருக்கூட மெமரி பவர் எப்படி இருக்கு பாருங்க. ஏற்கனவே எழுதுன அது எல்லா வசனங்களையும் ஒன்று விட விடாமல் அதையும் எழுதி மீண்டும் எரேமியா சொல்ல வரக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்களையும் திரும்பவும் எழுதுறாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதிக அறிவுள்ள ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் தான் இந்த பாரு. அவர் எரேமியாவுடைய வார்த்தைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு எடுத்து சென்று ஒவ்வொரு ஆலயங்களிலும் அதை எல்லாரிடத்திலும் அதை பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 3வது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, இந்த எரேமியாவோட இருக்கக்கூடிய பாருக்கு ஃபெய்த்ஃபுல் டு காட் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். கடவுளுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார் அப்படின்னா, எரேமியா 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவருக்கு ஒரு கட்டளை தேவன் கொடுக்கிறார், அதே மாதிரி ஒரு வாக்கு தத்தமும் தேவன் கொடுக்கிறார். என்ன தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா, அதாவது எரேமியா கிட்ட வேலை செய்யறவர் தான், ஆனா
கர்த்தர் எரேமியாவுடனும் இடைப்பட்டு தீர்க்கதரிசனத்தை கொடுத்தார். அதே போல கர்த்தர் பாரூக்குடனும் இடைப்பட்டு அவருக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதை வந்து எரேமியா வந்து இப்படி சொல்ல, கர்த்தர் எனக்கு வந்து சொன்னதை உனக்கு சொல்றேன், நீங்க வந்து இந்த இதுபடி இந்த கட்டளைப்படி நீ இருக்கணும், இதுதான் உனக்கு கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்ற. என்ன அப்படின்னா, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயா, தேடாதே. சோ இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. உனக்காக எந்த ஒரு பெரிய காரியங்களையும் நீ தேடக்கூடாது. பெரிய காரியங்களை செய்கிறவர் யார்? பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். அப்ப நம்ம அந்த பெரிய காரியங்களை நம்ம தேடி நீ போகாதே. இது வந்து அந்த கட்டளையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் நீ போகிற அந்த அதே வசனம் பின்னாடி வருது, ஆனாலும் நீ போகிற எல்லா இடங்களிலும் உன் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளாக தருவேன். கொள்ளை பொருள் அப்படின்னா, கொள்ளைன்னா கொள்ளடிக்கப்படுதல் அந்த மாதிரி. அதாவது உன்னுடைய பிராணனை வாங்காத அளவுக்கு, யாரும் உன்னுடைய உயிரை எடுக்காத அளவுக்கு உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த கட்டளையை வந்து கடைசி வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்றாரு. அவருக்காக எந்த ஒரு பெரிய காரியமும் செய்யாம, இப்ப இவரும் கூட ஜெயில வந்து போடும்போது நிறைய துன்பங்களையும் இன்னல், நீங்க தொடர்ந்து படிச்சு பார்க்கும்போது வரும், பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார். இவருக்காக எந்த ஒரு பெரிய காரியங்களும் தேடாமலே கடைசி வரையும் அதிலேயே நிலைத்திருக்கிறார். அதே போல தேவனும் இவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். இப்ப இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்ப நம்மளும் கூட நம்ம என்ன சொல்லலாம், நம்மளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா நம்மளும் பாருக்கு அப்படி சொல்லிக்கலாமா? அப்ப நமக்கு இந்த வாக்குத்தத்தம், நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் பொருந்தும், இந்த கட்டளை நமக்கும் பொருந்தும். அப்ப எப்படின்னா, நீ உனக்காக பெரிய காரியங்களை தேடிக்கொள்ளாதே அப்படிங்கிற வாக்குத்தத்தம், அப்படிங்கிற கட்டளை நமக்கும் பொருந்தும். அதே போல உன்னுடைய பிராணனை வாங்க மாட்டேன், உன் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளாக தருவேன் அப்படின்னா உயிரை பாதுகாப்பேன் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் பொருந்தும். நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால், நம்ம ஒரு பாருக்கை போல இருந்தால். சோ இதுதான் வந்து ஒரு மெயின் ஹைலைட். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல வரக்கூடிய அந்த பார்க்குனுடைய ஒரு மெயின் ஹைலைட் மட்டும் தான் நான் சொல்லிருக்கேன். இது வந்து முதலாவது பார்த்து ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்டாக இருந்தார், ஒரு ஃபெய்த்ஃபுல் ரைட்டராக இருந்தார், கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தையும் அவர் அதை பெற்றுக்கொண்டு அதன்படியே அவர் வாழ்ந்தார். அதே மாதிரி இன்னொரு 3 பார்ப்பு இருக்காங்க. அதை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மட்டும் தான் நான் சொல்றேன். சோ நெகேமியால வரக்கூடிய ஒரு பார்க், ஆர்வம் உள்ள திருப்பணியாளர் அப்படின்னு, அதாவது சாபாயின் குமாரன், அவருடைய பேரும் பாருக். அதாவது நெகேமியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அவருடைய பெயர் வந்து அங்க வந்து வருது. இவருடைய பணி என்ன அப்படின்னா, எருசலேமினுடைய மதிலை கட்டியவர்களில் இவரும் ஒருவர். அந்த மதிலில் வரக்கூடிய டேமேஜ் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய பணியை செய்கிறவரும் இந்த பாருக். இந்த எருசலேம் மதில் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையை செய்யக்கூடியவர். அதாவது எல்லா இடத்துலயும் ஈஸியா நம்ம வந்து வேலை செய்திடலாம். அந்த முடுக்கு சந்தன்னு சொல்லுவாங்கல்ல, இக்கட்டான ஒரு இடத்துல போய் வேலை செய்யறதுன்றது அது ஒரு சிலரான எக்ஸ்பர்ட் ஆனால்தான் முடியும். சோ அந்த மாதிரி இடத்துல போய் அந்த கடினமான பணியை செய்யக்கூடிய வேலையில இந்த பாருக் வந்து, அதாவது சாபாயின் குமாரன் ஆகிய அந்த பாருக் அப்படிங்கிறது அந்த பணியிலே வந்து ஈடுபடுகிறார். தேவனுடைய, அதாவது எருசலேமுடைய மதிலை கட்டியவர்களில் மிகவும் தனித்துவமானவராக இவர் வந்து காணப்படுகிறார். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா உடன்படிக்கையின் ஆசாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வருது. அதாவது நெகேமியா 10:1 முத்திரை போடப்பட்டவர்களுடைய பட்டியல் போட்டிருக்கு. அது என்ன முத்திரை போடப்பட்டவர்களுடைய பட்டியல்? அது வந்து என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் அங்க சிறையில இருந்து வெளியில வந்தவங்க. வெளியில வந்துட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, இனிமே தேவனுடைய கட்டளைப்படி நான் சரியாக என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன், அதன்படி நான் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பேன், மக்களை அதன்படி நான் வழி நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு சட்டத்திற்கு, ஒரு உடன்படிக்கைக்கு அவங்க கையெழுத்து போடுறாங்க. அதுல அந்த முத்திரை போடப்பட்டவர்களுடைய பெயர்கள் அந்த 6வது அதிகாரத்துல அவருடைய அந்த பாருக் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் 4வது பாருக் அப்படின்னா, யூதாவின் வம்சாவளியில வரக்கூடிய ஒரு தலைவன், அதாவது கோல்சோயின் குமாரன் அப்படின்னு ஒரு பாருக் இருக்கிறாரு. அவர் வந்து என்னன்னா, பாபிலோனிய சிறைகள்ல இருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஜெருசலேம் வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பிளேஸாக இருந்துச்சு. அப்படின்னா அந்த ஜெருசலேம் நகருக்கு போகிறவங்க எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. அங்க போனா உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, அங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த இஸ்ரேல் தேசத்துல காணப்பட்டது. அப்ப இவர் ஒரு முடிவு எடுக்கிறார்.
என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து குடும்பத்தோட அந்த சிட்டில போய் செட்டில் ஆகும், நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு அதுக்கு எடுத்து அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே அங்க போய் அங்குள்ள மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அந்த பணியை இந்த பாருக்கு செய்கிறார். இப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மிஷினரி பணி ஊழியம் செய்யக்கூடிய அந்த அவங்க எல்லாம் வந்து தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணிச்சுதான் அந்த ஒரு அந்த தேசங்கள்ல போய் இருந்து அந்த பகுதியிலே போய் இருந்து அந்த பணியை வந்து கடவுளுடைய பணியை வந்து தொடர்ந்து செய்யறாங்க இல்லையா. அது மாதிரி இவர் வந்து தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்து அந்த மக்களுக்காக வந்து அதை போய் அந்த மக்களை இதுதான் வந்து அந்த 4 பாருக்குடைய ஒரு மெயினான ஒரு ஹைலைட். முதலாவது பாரு நம்ம பார்த்தோம் எரேமியாவின் பாரு. இவர் வந்து ஒரு உண்மையான எழுத்தாளர், தேவனுக்கு மிகவும் பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷன். அது மாதிரி சாபாயின் பாரு ஒரு ஆர்வமுள்ள வேலையாளாக நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு ஆசாரியாக உள்ள ஒரு உடன்படிக்கை செய்த ஒரு பாருக்கை பார்த்தோம். தன்னுடைய வாழ்க்கையே இந்த உடன்படிக்கையின்படி வாழ்வேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தவர். அதுக்கடுத்து யூதாவுடைய பார்க்க, அதாவது எருசலேம்ல போய் குடியேறி அங்க தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்த அந்த பார்க். சோ இப்போ நம்ம வந்து நினைச்சு பார்க்கலாம், இப்ப இதுல வரக்கூடிய அந்த 4 பார்க்குள்ள ஏதாவது ஒரு பார்க் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காங்களா? சோ ஏதாவது ஒரு பார்க்கை போல நம்மளால வாழ முடியுமா அல்லது மாற முடியுமா? அந்த மாதிரி மாறி நம்ம கடவுளுடைய பணியை ஏதாவது ஒரு விதத்திலே நம்மளுடைய வாழ்வை அர்ப்பணித்தோ அல்லது ஏதாவது ஒரு விதத்திலே நம்மளுடைய பணியை செவ்வடே செய்ய முடியுமா அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.